அமெரிக்காவில் பெரும் அளவிலான அரசு ஊழியர்கள் பணி நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம். தலையில் குட்டி உட்கார வைத்த நீதிமன்ற உத்தரவால் ஆடிப்போன ட்ரம்ப் நிர்வாகம். உலகின் முதல் பணக்காரருக்கு ஏற்பட்டிருக்கும் பெரும் பின்னடைவு. காரணம் என்ன என்பதை விளக்கமாக பார்க்க போகிறோம் இந்த செய்தி தொகுப்பில். அமெரிக்காவில் அரசு துறைகளில் உள்ள ஊழியர்கள் ஏராளமானோர் பணி நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பேசுபொருளா மாறிச்சு. இந்த நடவடிக்கைகளை கண்டித்து அமெரிக்க அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டம் எல்லாம் நடத்தினாங்க. ஆனா என்ன நடத்தினாலும் எங்களுடைய பணி நீக்கம் தொடரும்னு எக்காரணத்தை கொண்டும் நாங்க இதுல இருந்து பின்வாங்க போறதில்ல அப்படின்னு எலான் மஸ்க் அமெரிக்க அரசு ஊழியர்களை மிரட்டுற வண்ணம் பேசினார். அது மட்டும் இல்லாம சரியான முறையில அரசு ஊழியர்களை பணி நீக்கம் செய்யல அப்படின்னு எலான் மஸ்க் அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட வாக்குவாதம் செஞ்ச தகவல் வெளியானது. இது சம்பந்தமா பத்திரிகையாளர்கள் ட்ரம்பை சந்திச்சப்போ அப்படியெல்லாம் ஒன்றும் நடக்கல அப்படின்னும் நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரம்ப் கோவமா பேசிட்டு போனார். இந்த நிலையில பணி நீக்கம் செய்யப்படும் அரசு ஊழியர்கள் தொடர்பான வழக்கு அமெரிக்காவோட பெடரல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்துச்சு. தற்போது இந்த வழக்குக்கு உண்டான இறுதி தீர்ப்பும் வெளியாகி இருக்கு. அதாவது ட்ரம்புக்கும் எலான் மஸ்கிற்கும் அதிர்ச்சி தரும் வகையில இந்த தீர்ப்பு வெளியாக இருக்குன்னு சொல்லலாம். குறிப்பா அமெரிக்க அரசு துறைகளில் இருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் அனைவரையும் மீண்டும் அதே பணியில அமர்த்த வேண்டும் அப்படின்னு நீதிபதி அதிரடி தீர்ப்பு அளிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அரசு ஊழியர்கள் சரியா வேலை பார்க்கல அப்படின்னும் அவங்களோட மோசமான செயல்திறனால தான் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளாங்க அப்படின்னு எந்த காரணத்தையும் சொல்லி நீங்க நியாயப்படுத்தக்கூடாது அப்படின்னும் ட்ரம்பை டேமேஜ் பண்ற விதமா நீதிபதி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இது சட்டப்பூர்வ தேவைகளை எல்லாம் தவிர்ப்பதற்கான ஒரு போலி முயற்சி அப்படின்னும் எலான் மஸ்கை இன்டைரக்டா வார்ன் பண்ணியிருக்காரு நீதிபதி. இதனால பாதுகாப்பு, வேளாண்மை, எரிசக்தி உள்ளிட்ட துறைகளில் இருந்து நீக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான ஊழியர்களை மீண்டும் அதே துறையில பணியமர்த்த வேண்டிய கட்டாயத்திற்கு ஆளாயிருக்காங்க ட்ரம்பும் எலான் மஸ்கும். இதே மாதிரியான சூழ்நிலை இந்தியாவில் ஏற்பட வாய்ப்பு இருக்கா? அப்படி நடந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நன்றி.